இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். அது உங்களால மட்டும் தான் முடியும். என்னடா மனு, நான் உன்னை பெத்தவிடா. என் உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக நீ இந்த நிலைமையில இருக்கும்போது உனக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? நீ என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லு, நான் செய்யறேன். அந்த ராணி வயித்துல இருக்கிற தசாவதானி குழந்தை சுகப்பிரசவமாகி வெளியில வந்தா நம்ம எல்லாருக்கும் பெரிய ஆபத்தை கொடுக்கும். அதனால அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதே நேரத்துல அந்த ராணிக்கு இப்ப வரைக்கும் பொம்மி தான் உறுதுணையா இருக்கா. அந்த பொம்மியோட ஆத்ம பாசத்தை அந்த ராணி கிட்ட இருந்து பிரிக்கணும். ஏன்னா அது அந்த சூடாமணியால மட்டும்தான் முடியும். யார் இந்த சூடாமணி? இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. சொல்றேன். 1000 வருஷங்களை கடந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற கட்டுக்கடங்காத ஆத்மாக்களையும் தான் வசப்படுத்துற அந்த ஆத்மலோகத்தோட யமந்தா அந்த சூடாமணி. சூடாமணியோட பேரை கேட்டாலே பயத்துல எல்லாரும் உறைஞ்சு போயிடுவாங்க. சூடாமணியோட காலடி மட்டும் இந்த வீட்டுல பட்டா ராணியையும் அந்த பொம்மையோட ஆத்ம பலத்தையும் பாசத்தையும் நம்மளால பிரிச்சிட முடியும். அதனால அந்த சூடாமணிய எப்படியாவது இந்த வீட்டுக்கு வர வைக்கணும். அது எப்படிடா அவ்வளவு பெரிய ஆளை என்னால கூட்டிட்டு வர முடியும்? நீ சொல்றது கேட்டா எனக்கே பயமா இருக்கே. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு, குறிப்பா தன்னோட மனைவி ராணியும் அவ வயிற்றுல வளர்ற அந்த தசாவதானி குழந்தையும் நல்லா இருக்கணும்னு அந்த சித்தார்த் என்ன வேணாலும் செய்வா. சித்தார்த் போய் அந்த சூடாமணியை சந்திக்கணும். அந்த சித்தார்த்தே போய் அந்த சூடாமணிய சந்திக்கணும். அப்படி சந்திச்சுட்டான்னா இந்த வீட்டுல ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குன்னு இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் நம்ப வைக்கணும். அதனால இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மரண பயத்தை நீங்க தான் காட்டணும். அதுக்கான வேலையை நீங்க ஆரம்பிச்சுட்டா அப்ப நான் போட்ட கணக்குப்படி அந்த சித்தார்த் சூடாமணியை தேடி போவான். அப்போ அந்த சூடாமணியை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவான். சரி, நீ சொல்ற மாதிரியே நான் செஞ்சிடுறேன். இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. சூடாமணிய சித்தார்த் தான் போய் கூட்டிட்டு வரணுமா? ஏன் நீயும் நானும் போய் கூப்பிட்டா அந்த அம்மா வரமாட்டாங்களா? இத பாருங்க, நான் எது சொன்னாலும் அதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய காரணம் இருக்கும். நீங்க என்ன பெத்த தாயாவே இருந்தாலும் சொல்ல வேண்டிய விஷயத்தை தான் சொல்லணும். நீ சொன்ன மாதிரியும் நான் செஞ்சிடுறேன். அந்த மந்திரவாள் இருந்தா தானே எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிக்க முடியும்னு சம்யுக்தா சொன்னாங்க. ஆனா இப்போ அந்த மந்திரவாளும் இல்லையே. அதுக்கு காவல் இருந்த ஆமையும் பாம்பும் அதே இப்போ காணுமே. இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. சம்யுக்தா அக்காவை கூப்பிட்டு இதுக்கு என்ன பண்ணலான்னு கேக்கலாம். சம்யுக்தா அக்கா, சம்யுக்தா அக்கா, உடனே என் கண்ணு முன்னாடி வாங்க. இங்க அந்த மந்திரவாளே இல்லக்கா. ராணி அக்கா, இங்க பாருங்க. இங்க யாரும் உள்ள நுழைய முடியாத ரகசிய அறைக்குள்ள யாரோ நுழைஞ்சு இந்த மந்திரவாளை திருடிட்டு போயிருக்காங்க. பத்தா குறைக்கு பாவம் அதுக்கு காவலா இருந்த ஆமையையும் பாம்பையும் காணோம். இரு ராணி, நான் என்னன்னு பாக்குறேன். ஐயோ, இந்த ஆமையையும் பாம்பையும் யார் கொன்னது? ராணி, நாம உடனே ஒரு காரியத்தை பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க அந்த காரியத்தை செய்யறாங்கன்னா அப்போ கண்டிப்பா இத பத்தி எல்லாமே தெரிஞ்சவங்களாதான் இருப்பாங்க. அது யாரா இருக்கும்கா? இரு ராணி, பாக்குறேன். இந்த அறைக்குள்ள நுழைஞ்சது யாரு? அவங்க எப்படி இதுக்குள்ள நுழைஞ்சாங்க? இங்க இருக்கிற மந்திரவாளை அவங்க எப்படி எடுத்துட்டு போனாங்க?
உள்ளத உள்ளபடி எனக்கு காட்டு. அந்த ரகசிய அறைக்குள்ள போறதுக்கான மந்திர சாவியே இந்த வேட ரகசிய புத்தகம் தானே. அந்த மூதாட்டி ஏற்கனவே என்கிட்ட சொல்லிருக்காங்க. இருந்தாலும் ஒரு முறை அந்த மூதாட்டியை இங்க வர வச்சு நம்ம நினைச்சது சரிதான் நான் கேட்டுருவோம். மூதாட்டியே, எனக்கு ஒரு சந்தேகம், அத உன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். சீக்கிரம் என் கண் முன்னால வாங்க. மூதாட்டியே, இதுதான் உண்மையான வேட ரகசிய புத்தகம். ஆனா இது கிடைச்சிருச்சு. அந்த மந்திரவாளையும் எடுக்கணும். அதுவும் ராணி கிட்டதான் ரொம்ப பத்திரமா இருக்கு. நிச்சயமா அந்த மந்திரவாள் அவளோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. முதல்ல அந்த வேட ரகசிய புத்தகத்தை திறந்து படி. மந்திரவாள் அதுக்கு சொந்தமான வேடன் கிட்டதான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ஆமையும் பாம்பும் காவலுக்கு இருக்கிற அந்த வாள் ரகசிய அறைக்குள்ளதான் இருக்கணும். அப்படிதான் இந்த புத்தகத்துல எழுதியிருக்கு. அப்படின்னா அந்த ரகசிய அறைக்குள்ள நுழையறதுக்கான மந்திர சாவி இந்த வேட ரகசிய புத்தகம்தான். மூதாட்டியே, எனக்கு ஒண்ணும் புரியல. இப்ப நான் என்ன செய்ய? இந்த வேட ரகசிய புத்தகத்தை மார்போட இறுக்கி அணைச்சுக்கிட்டு தான் அந்த ரகசிய அறைக்கு போகணும். அதுக்கு நீ பிராதீன மந்திரத்தை உச்சரிக்கணும். மந்திரமா? இந்த மந்திர வாளை எடுக்க எனக்கு முழு அதிகாரம் இருக்கு. காரணம், இப்ப இந்த அறைக்கான மந்திர சாவி வேட ரகசிய புத்தகம் இப்ப என் கையில இருக்கு. இது எப்படி சாத்தியமாச்சு? இந்த வேட ரகசிய புத்தகம் எப்படி உங்க கைக்கு வந்துச்சு? அது உங்களுக்கு தேவையில்லாதது. இந்த புத்தகத்துல எழுதியிருக்கிற விதிப்படி இது யாருடைய கையில இருக்கோ அவங்களோட வார்த்தையை கேட்டு தட்டாம செய்யறதா உங்க 2 பேரோட கடமை.